மாமாவும் சேரணும்னு அழகர் மாமாவும் ஆண்டாளத்தையும் நினைக்கிறாங்க. அவங்க நினைச்ச என்ன யூஸ்? உங்க அம்மா நினைக்க மாட்டேறாங்க. ஏய் தமிழ், என்னடா ஆச்சு? வா வா. என்னடா தமிழ், என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. கடைசி வரைக்கும் அம்மா உங்க கூட சேராம இருந்துருவாங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. அப்படியெல்லாம் உங்க அம்மாவால இருக்க முடியாது. சீக்கிரமாவே பேசிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ, நான், அம்மா 3 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்க போறோம். இல்லப்பா, அம்மா இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்காங்க. உங்க பேரு சொன்னாலே திட்டுறாங்க. உங்களை பத்தி பேசினாலே கோவப்படுறாங்க. உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடணும், உங்க கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அம்மா நம்மள ஒண்ணு சேர விடாம பண்ணிடுவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அவங்க ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாங்கப்பா. அப்படிலாம் சொல்லாத தமிழ். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. கண்டிப்பா உங்க அம்மா மாறுவாங்க. அப்படி மாறலன்னா நான் மாற வேண்டியது இருக்கும். எனக்கும் எப்பவும் உனக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம். உனக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போமே. சரி, அதை விடுங்க. எதுக்கு ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்டை போட்டு அடிச்சீங்க? அவ உங்களை திட்டினா அதான் நான் அடிச்சேன். யார் என்ன திட்டினாலும் அடிப்பீங்களா? யார் திட்டினாலும் அடிப்பேன். ஆனா உங்களை திட்டினதுலயே நான் அடிக்காத ஒரே ஆள் என் அம்மா மட்டும்தான். அவங்கள மட்டும் என்னால அடிக்கவே முடியல. ஆதியப்பா, என் அம்மாவை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? டெய்லி உங்களை ரொம்ப திட்டுறாங்க. ஐயோ என் தங்கம், அம்மா அப்படிலாம் அடிக்க கூடாதுடா. அது ரொம்ப தப்பு. சரிப்பா, நீங்க சொன்னா சரி. அம்மாவை அடிக்கிற பிளானை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். குட் கேர்ள். ஆதியப்பா, இன்னைக்கு நான் உங்க கூட சாப்பிடவா? நான் எப்பவும் உங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸை ரெடி பண்ணி வச்சிட்டேனே. என்னரு என்ன இன்னும் படுத்துட்டு இருக்க? ப்ராக்டிஸ் போகணும்ல, பொறுப்பு இல்லையா உனக்கு? என்ன பார்க்கக்கூடாத பார்த்த மாதிரி அப்படி பேன்னு பாட்டுருக்க. எந்திரி, கிளம்பு. இங்க பாரு, உங்கள் அப்பா எந்திரிச்சு வரதுக்குள்ளே போனாதாண்டி உண்டு. எந்திரி. ஏஞ்சி வந்துட்டானா மீசை முறுக்கிட்டு வந்து மதுரை வீர மாதிரி பக்கமாக வசனம் பேசுவோம். எந்திரி, வா போகலாம். உனக்கு ப்ராக்டிஸ் போகணுமா வேண்டாமாடே? எந்திரி. கேட்குற மாதிரி தெரில நீ. வேண்டாம். ஓ, முகரை கழுவு, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா. ஏய், எதுக்கு ட்ரெஸ் போட்டு இங்கே நின்றுருக்க நீ? கிளம்புவா போகலாம். என்ன யோசிக்கிற நீ இப்போ? என்னடா இவனை போலீஸ்கிட்ட அடி அவங்க வச்சோம், ஆனால் திரும்ப எதுவுமே காட்டிக்காம சாதாரண வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்னு தானே யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு உண்மையாக கோவம் போயிருச்சா இல்லை நான் நடிக்கிறேன்னு தானே யோசிக்கிறேன். என்ன இவன் லென்ஸ் வச்சு பார்த்தா மாதிரி கரெக்டா சொல்றான். உன் மேல கோவம்லாம் இருக்கதா செய்யுது, ஆனா அது வேற டிபார்ட்மெண்ட். ஆனா ஒரு அரசியல்வாதியை கொடுத்த வாக்கு காப்பாற்றணும்னு தான் இந்த அழகரோட பாலிசி. புரியுதா? என்ன மேலே கிளியும் பார்த்துட்டே இருக்கிற? எனக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 3 வேலை இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். உனக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? முதல் வேலை எலெக்ஷன்ல ஜெயிக்கிறது, 2வது வேலை உன் ஃப்ரெண்டே என் ஃப்ரெண்டையோ ஒன்று சேர்த்து வைக்கிறது, 3வது நேஷனல் கபடி டீம்ல என்ன செலக்ட் ஆக வைக்கிறது. அதுக்கு தாண்டி உன்னை ப்ராக்டிஸ்க்கு ரெடி பண்ணிருக்கேன். அவனை 2 நாளா என்ன கெஞ்ச வச்சல, இப்போ என்ன பண்றேன்னு பாரு. அழகர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? அது நீ கேட்குற உதவியை பொறுத்து. என்ன
இல்ல இடுப்பு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. சொல்லுக்கு எடுத்து விடுமா, என்ன எடுத்துட்டு வர, நீ கூப்பிடப்படு. ஆ ம்ஹும். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். வேற என்ன? என்னால கீழே குனிஞ்சு ஷூ போட முடியல. அதனால ஷூ மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டா போதும். என்ன உன் கால் பிடிக்க வைக்கிறதுக்கு பிளானா? ஐயோ இல்லங்க, சத்தியமா இல்ல, நிஜமாவே பிடிச்சிருக்கு. ஆ ஆ உட்கார் வர. என்னது இது, மாட்டுக்கு மூக்குனாங்கயிறு மாதிரி? அன்னைக்கே கேட்கணும்னு நினைச்சேன். அது திருஷ்டி கயிறு. உனக்குலாம் திருஷ்டி கயிறு கட்டி தானே ஆகணும். வலி இங்க இருந்து இங்க போகுது. நான் போட்டு விட்டு தானே இருக்கேன், அமைதியாரு. ரெண்டு ஷூ தான் இருக்கா? நாள் 2 தானே இருக்கு, 4 ஷூவா போட முடியும் சொல்லு? போட்டு விட ஆள் இருக்கு, எனக்கு ஆள் தான் இல்லை இல்லையா? ரொம்ப வழியுது, இது பார் தொடச்சுக்கோ. கிரவுண்ட்ல போய் என்னால பிராக்டிஸ் பண்ண முடியாது. அது ஆண்டாளே. அது ஆண்டாளே, பா. உனக்கு கபடி விளையாட ரொம்ப பிடிக்குமா? பா, அது அதா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும்பா. அப்பாவை பிடிக்குமா? பா, ரொம்ப பிடிக்கும்பா. கபடியை விட அப்பாவை பிடிக்குமா? பா, ஆமாப்பா, எல்லாத்தையும் விட உங்களை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்ட உடனே யோசிக்காம பதில் சொல்லிட்டு இருக்க. என்ன பிடிக்கும்னு கேட்டிருந்தா யோசிச்சிருப்பேன்ப்பா. ஆனா உங்களை பிடிக்குமான்னு கேட்டா எப்படிப்பா யோசிக்க முடியும்? இங்க வா. பா. அதா போ, போய் விளையாடு. அப்பா, நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமாத்தா, இனிமே நீ பயந்து பயந்து விளையாட தேவையில்லை, தைரியமா நீ போய் விளையாடு. ஏய், நம்ம ஊர்லயே போய் விளையாடு. ஆமாத்தா. என்னடா இது? தேங்க்ஸ் பா. என்னங்க, அவ ஊருக்குள்ள இந்த மாதிரி துணியை போட்டு விளையாடிட்டு இருந்தா பாக்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? அப்படி எவனாவது சொன்னான்னா பேசுறதுக்கு நாக்கு இருக்காது. இது என் பிள்ளையோட வாழ்க்கை, இவளுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் நான் செய்தேன். என்னடா இப்படி பண்ற? என்ன ஆச்சு இவனுக்கு? திடீர் திடீர் மாறி மாறி பேசுறா. எங்க இருந்து புள்ள மேல இம்புட்டு பாசம் வந்துச்சு? பாட்டி, ஆ? பாசெல்லாம் ஒண்ணு கிடையாது. என் மேல இருக்கிற கோவத்துல தான் ஐயா இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியா? அதா, இதுக்கப்புறம் நீ விளையாடுறதுக்கு எவனையும் கூட கூட்டிட்டு போக தேவையில்லை. நீயே நம்ம தோட்டத்திலேயே போய் விளையாடு. நான் இன்னைக்கு அந்த பிடி பாத்தியாரு சூப்பராஜை கூப்பிட்டு நீ கபடி விளையாடுற மாதிரி ஒரு இடத்த ஏற்பாடு பண்ண சொல்றேன். சொல்ல, என் மேல இருக்கிற கோவத்துல தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு.
இப்ப என்ன சொல்றான்னு பாப்போம். ஏ ஆண்டாளே, எதுக்கு ஒரு தடவைக்கு 10 தடவை கேட்டுக்க. இப்ப சரின்னு சொல்லுவான், நாளைக்கு போக வேண்டாம்னு சொல்லுவான். அதா என் பிள்ளைக்கு நான் சொல்றது வெறும் வார்த்தை இல்ல, வாக்கு. எனக்கு என் புள்ள சந்தோஷத்தை விட வேற எதுவும் முக்கியம் இல்ல. அப்படி என்ன புள்ள மேல திடீர்னு பாசம் உங்களுக்கு? ஏய், யாரு இவ? எனக்காக என் புள்ள என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்காக நான் இதை கூட செய்யலனா நான் மனுஷனே கிடையாது. ஆனந்த யாலை மீட்டுகிறாள், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாள். என்ன சிச்சுவேஷன் ஏத்த சாங்கா இருக்கா? அத்த பாரதி, வயிற்றுச்சல்ல யாரும் எதுவும் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லு. எனக்கு எதுக்கு வயிற்றுச்சல் ஆக போகுது? அப்பம் பொண்ணு பாசெல்லாம் இயற்கையில வரது தானே. நாளைக்கு எனக்கும் ஆண்டாளுக்கும் சேர்த்து ஒரு பொண்ணு பிறகுதுன்னு வைங்களேன். இதெல்லாம் என்னது, நாளா இதோட 10 மடங்கு பண்ண மாட்டேன். ஏண்டே ஜி பம்மாத்து கோழி பறந்து பறந்து முட்டை போட்டு பறன் மேல போட்டு உடைச்சிச்சான். ஹேய், என்னதான் ரக்க வச்சு பறந்தாலும் ஈசலுக்கு வாழ்க்கை ஒரே நாள் தான். அம்புட்டும் எலெக்ஷன் முடியிற வரைக்கும் தானே, பாப்போம். ஆண்டாளு, உங்க அப்பாவை ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க சொல்லு. எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சேன்னா நான் சொன்னா என்ன வேணா பண்ணுவேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த சவாலை மறக்க வேண்டாம்னு சொல்லிரு. அத ஆண்டாளு, நான் சவாலையும் மறக்கல, இந்த பையலை வீட்டை விட்டு துரத்தணுங்கிறதையும் மறக்கல. என்னத்த ஆண்டாளு, பேச்சு மூச்சையே காணோம், தோக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சாக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம 2 பேருக்கு பையன் போகிறதானே உங்கள் அப்பா பேர் வைக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அது இப்போ கேன்சல் பண்ணிட்டேன். ஆனால் பொண்ணு போறச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் அத்தை லக்ஷ்மி பேர் தான் வைப்பேன். டேய், அப்ப என் பேரு வைக்க மாட்டியா? உன் பேர் வைக்கிறதுக்கு ஒரு புள்ளைய பெற்றுக்குவோம். பாரதி பேர் வைக்கிறதுக்கு இன்னொரு குழந்தைய பெற்றுக்குவோம். தாத்தா பேர் வைக்கிறதுக்கு இன்னொரு குழந்தைய பெற்றுக்குவோம். இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் எலெக்ஷன் ஜெயித்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு குழந்தைய பெற்றுட்டே இருக்க வேண்டியதான். நல்லா வதன்னு 7-8 பிள்ளைங்கள பெத்து போடு. நானும் லட்சுமியும் வளர்க்குறோம். இதெல்லாம் இப்போ சொல்லுவீங்க, குழந்தை போறதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் வளர்ப்பமையா? கிழவி உன்னை அடிச்சு கொண்டுருவேன் சொல்லிட்டேன். அத்தா விடு, நீ எதுக்கு இந்த வெட்டி ஆளுங்கட்டியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ போய் விளையாடுத்தா. சரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீ போய் விளையாடு. ஓ சு சு, வீட்டுக்குள்ளே வெள்ளை காக்கால பறக்குது பாரு. நீ எல்லாம் குஸ்கா கிடைச்சாலே கொலை குத்து குத்துவ. மட்டன் பிரியாணி கிடைச்சிருக்குது, சும்மா ஓடுவா நீ. பின்ன எவ்வளவு வருஷ கனவு தெரியுமா? இத்தனை வருஷமா என் அப்பாக்கு தெரியாம செவரேறி குதிச்சு, வீட்டுல போய் சொல்லி, என் தங்கச்சிய போய் சொல்ல வச்சு, என் அம்மாவை போய் சொல்ல வச்சு, என்னெல்லாம் பண்ணி கபடி விளையாட போவோம் தெரியுமா? ஆனா இனிமே அந்த கவலையே இல்லையே. இப்பவே நேஷனல் டீம்ல ஜெயிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. போதும் உங்க அப்பா புராண பாண்டு, கிளம்ப போலாம். தம்பி எங்க? பிராக்டிஸ்க்கு. பிராக்டிஸ் பண்றதுக்கு தாங்கள் எதுக்கு? என்னடி இப்படி பேசுற? மிஸ்டர் சுத்தியல், இத்தனை நாளா எங்க அப்பாக்கு நான் கபடி விளையாட போறது பிடிக்காது. அதனால அவருக்கு தெரியாம நீ என்ன கூட்டிட்டு போயிட்டு இருந்த. ஆனா இப்பதான் என் அப்பா ஓகே சொல்லிட்டாருல, அதுக்கப்புறம் எதுக்கு வேஸ்டா நீ என் கூட வர? காரை முடிஞ்சோன்னு கழட்டி விடுற மாதிரி இருக்க. அப்ப கழட்டி விடுற மாதிரி எல்லாம் இல்ல, கழட்டி தான் விடுறேன். ஒப்பனை நம்பாதரே. அந்த ஆள் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவான். அதுக்கப்புறம் வந்து என்னை இங்கே கூட்டிட்டு போ அங்கே கூட்டிட்டு போன்னு வந்து என்கிட்ட சொன்னேன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் உன்னை என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுரே. ரொம்பலாம் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு அப்பா பத்தி தெரியும். உனக்கு எலெக்ஷன் வேலை நிறைய இருக்கும்ல, எப்படியோ நீ அப்பா கிட்ட தோக்க தான் போற. இருந்தாலும் நீ அப்பா விட கம்மியான ஓட்டு வித்தியாசத்துல எப்படி தோக்குறதுன்னு யோசி. பட்டா பாய். அடியே வயிறு அறிஞ்சு சொல்றேன்டி, நீ எல்லாம் நேஷனல் டீம்ல செலக்டே ஆக மாட்ட. உங்க அப்பன்ட்ட சொல்லி 4 எருமாடு வாங்கி தர, அதை மேய்ச்சுக்க. எப்படியோ எலெக்ஷன் முடிஞ்சதோ உனக்கு தான் அந்த மாடு தேவைப்படும். நீ ஏன் அந்த மாடு கட்டிட்டு அழுவு? அடி இங்க பாருங்க, பிச்சைக்காரத்தட்டுல பிரியாணி விழுந்த மாதிரி என்ன ஏகத்தாலமா பேசிட்டு போற பாருங்க. அவ பேசுறதெல்லாம் இருக்கட்டும்ங்க, நீங்க ஏன் அவ செலக்ட் ஆக மாட்டா, மாடுதான் மேய்ப்பான்லாம் சொல்றீங்க? என்ன நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணோட சைக்காலஜியே தெரியாம இருக்கீங்களே. அப்படி என்ன சைக்காலஜி? இப்போ நாங்க உங்களை மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் விழுந்து விழுந்து சைட் அடிச்சுட்டு உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்போம். அப்பெல்லாம் நீங்க எங்களை பார்க்கவே மாட்டீங்க. இதே நாங்க உங்களை அவாய்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், வழியே வந்து முன்னாடி வந்து நின்று என்ன பாருன்னு வந்து நிப்பீங்க. ஆமாவா இல்லையா? இதுக்கும் நீங்க ஆண்டாள திட்டத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? நான் அவளை திட்டவே இல்லையே.
நான் எப்படி ஆண்டாளோட அப்பாவை இவளை கபடி விளையாட விட சம்மதிக்க வச்சனோ அதே மாதிரி இவளையும் நேஷனல் டீம்ல செலக்ட் ஆக வைக்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்துட்டு இருக்கேன். ஆண்டாளோட அப்பா அவ கபடி விளையாட ஓகே சொன்னதுக்கு காரணம் நீங்க தானா? பின்ன இல்லையா? என் மேல இருக்கிற கோபத்தில் தானே இவளுக்கு ஓகே சொல்லியிருக்கிறாரு. என்னாச்சு, என்ன பாக்குறீங்க? இத்தனை நாள் நாங்கள் வெளியூருக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவருக்கு இதெல்லாம் தெரியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் தெரியும், சும்மா தெரியாத மாதிரி நடிக்கிறது அந்த ஆளு. இத்தனை பண்றோம், எப்படியோ ஆண்டாள் செலக்ட் ஆயிடுவான்னு அந்த ஆளுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் அவன் செலக்ட் ஆயிட்டானா அது காரணம் நான் தான் தெரிஞ்சுன்னு வைங்களேன். அந்த ஆள் நல்லா அது ஜீர்ணிக்கவே முடியாது. அதான் இவரே ஓகே சொல்லிட்டா. நாளைக்கு அவன் செலக்ஷன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், தான் பொண்ணு செலக்ட் ஆயிட்டான்னு இந்த ஆள் பெருமை பீத்திக்குவாரு. ஓ, அப்ப இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கா? இது தெரியாம போச்சே. அது மட்டும் இல்லைங்க, இப்போ அவள் செலக்ட் ஆக மாட்டான்னு நான் சொன்னேன் தெரியுமா அவளை? இப்போ இவ என்ன அவமானப்படுத்துறதுக்காச்சும் எஃபர்ட் எடுத்துட்டு ஓடி போய் செலக்ட் ஆயிட்டு வருவா பாருங்க. யூஸ்வலா ஆண்களோட வெற்றிக்கு பின்னாடி தான் பொண்ணுங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆண்டாளோட வெற்றிக்கு பின்னாடி நீங்க தான் இருக்க போறீங்க. ஆமா, அவ வெற்றிக்கு பின்னாடி நான் இருந்தா என்ன, உங்க அப்பா இருந்தா என்ன, எனக்கு ஆண்டாள் ஜெயிக்கணும், அவ்வளவுதாங்க என் குறிக்கோள். அவ மேல இவ்ளோ அன்பை வச்சுக்கிட்டு எதுக்கு அவளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கீங்க? நான் எங்க அவளை பிடிக்கலன்னு சொன்னேன்? நான்லாம் ஏக்கர் கணக்குல மனசுக்குள்ள இடம் வாங்கி ரோஜா தோட்டம் எல்லாம் வச்சுட்டு அவளுக்காக பூவெல்லாம் வளர்த்திட்டு இருக்கேன் தெரியுமா? அப்புறம் ஏன் இலையும் பூனையுமா இருக்கீங்க? டக்குன்னு பேசி லவ் பேர்ட்ஸ் ஆயிட வேண்டியதானே? நானா மாட்டேங்கிறேன். உங்க ஃப்ரெண்டு தான் எப்ப பார்த்தாலும் தெலுங்கு பட வில்லி மாதிரி நுண்ணே நான் சம்பேஸ்தானு நூ అంటే నాకు చాలా ఇస్తాను எப்பா பார்த்தாலும் இதே தான் பேசிட்டு இருக்கிறான். அவகிட்ட போய் லவ் பேர்ட்ஸை பறக்க விட்டேன்னு வைங்களேன், அவ அதை புடிச்சு நல்லா வறுத்து பெப்பரை போட்டு தின்றுவா அவ. அப்போ கடைசி வரைக்கும் இப்படியே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்க போறீங்களா? ஒரு செடியில 1000 பூ பூக்கலாங்க, ஆனா ஒரே ஒரு பூ உதிர்ச்சுன்னு வைங்களேன். ஒரு பூ உதிர்ந்துச்சுன்னா மீதி 999 பூ இருக்கும். இந்த சினிமா டயலாக்லாம் பேசிட்டு இருக்காம அவ கூட எப்படி சேர்ந்து வாழ்றதுன்னு யோசிங்க. நோ சிஸ்டர், பொது வாழ்க்கைன்னு முதல்ல வந்துருச்சுன்னா குடும்பம்லாம் நம்மளுக்கு செகண்டரி. முதல் மக்கள் பணி. முதல்ல நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆகிக்கிறேனே, அதுக்கப்புறம் நான் முன்னாள் பிரசிடென்ட்டோட மருமகன் ஆயிடுறேன். உங்க லட்சியம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப கூட நான் தண்ணி குடிக்கலங்க, உள்ள ரோஜா தோட்டம் இருக்குன்னு சொன்னல உங்ககிட்ட, அந்த ரோஜாக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். ஜோக் ஜோக் ஜோக். ஜோக் இல்ல, இது ஜோக் இல்ல, சொல்லாதீங்க. நல்ல ஜோக் தானே இல்லையா? ஓகே. லட்சுமி, லட்சுமி. வரேங்க. இது ஆண்டாளு. ஆண்டாளு என்னங்க? பாத்தா வா. சார் இங்கே வச்சு பண்ணிக்கலாம்ல சார்? ஏப்பா, உங்களுக்கு எங்க சௌரியமோ அங்கேயே வச்சு பண்ணுங்கப்பா. ஏங்க என்ன எடுக்க போறாங்க? ஏய், பார்க்க தானே போற, பொறுமையா இருந்து பாரு. பா, என்ன இதெல்லாம்? யார் இவங்க? அத்தா, இந்த எலெக்ஷன்ல அப்பா ஜெயிக்கிறதுக்கு இதுதான் பிரம்மாஸ்திரமே. ஏத்தா லட்சுமி, எங்க அந்த இம்சியை காணோம்? யாரு கேக்குறீங்க? வேற யாரு? என் புள்ள வாழ்க்கையும் என் நிம்மதியும் கெடுத்தான் பாத்தியா? அந்த களவாணி பேல தான் கேக்குறேன். இப்ப எதுக்கு தேவையில்லாம அவரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன வேலையா வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. நான் வேலை பாக்குறது முக்கியம் இல்ல, இப்ப நான் செய்யற வேலையை அவன் பார்க்கணும். அடே எங்க அப்பா, இன்னும் செலக்ஷனே ஆகல, அதுக்குள்ள இன்டர்வியூல வர ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லையே. அதே தாங்க, ஆட்டுக்கால் இருக்கு, அவளுக்கு சூப் வச்சு கொடுங்க. ஏத்தா லட்சுமி, இந்த நடிப்பையெல்லாம் நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். ஏன், என் பொண்ணு கூட நம்ப மாட்டான். ஏப்பா, ஏய் என்னப்பா, ரெடியா? ரெடி சார். ஆண்டாளே, போய் பேசுதா போ. பா, என்ன பேசணும்னு சொல்லுங்க. ஏத்தா, என்னத்தா அப்பனை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறாருல்ல, சுத்தியில் அழகரு, அவர் எப்படிப்பட்டவரு, உன்னை எப்படி கல்யாணம் பண்ணாரு, வீட்டுக்குள்ள உட்கார்ந்து என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு மொத்தத்தையும் தெளிவா சொல்லுதா. ஆண்டாளு, இப்ப நீ சொல்ல போற வார்த்தை தான் அப்பாவை ஜெயிக்க வைக்க போகுது. அக்கா கொஞ்சம் சீக்கிரம் வந்து பேசுங்கக்கா, நாங்கள் வேற ஊருக்கு இன்டர்வியூ போகணும்.
வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நாமினேஷன் பண்ணா மட்டும் அரசியல்வாதி ஆயிட முடியாது. அரசியல் பண்ண தெரியணுமுடே. இந்த ஆண்டாளே, அப்பாதான் பேசிக்கிட்டு இருக்கேன், வந்து ஆரம்பித்தா. இத பாரு, உன் கல்யாணத்தப்போ அப்பா ஊர் முன்னாடி எப்படி தலை குனிஞ்சு நின்னன்றத மனசுல வச்சுட்டு பேசு. ஏய், என்னத்தா யோசிச்சுட்டு நிக்கிறவ? அப்பா ஜெயிக்க வேண்டாமா? ஏதா அப்பா அவங்கிட்ட தோத்து மறுபடியும் அவமானப்படணுமா? பாருதா, அப்பா அன்னைக்கு பட்ட அவமானமே இன்னும் மறையாம இருக்கு. இன்னொரு தடவை நான் இவங்கிட்ட தோத்து அவமானப்பட்டேன்னு வையே, அப்பா உசுரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லதா.